அனைவருக்கும் வணக்கம். ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டோட கடன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் 9.55 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி இல்லைங்க, 9.55 லட்சம் கோடி இன்றைய அளவில் நம்மளோட மேலே கடனாக இருக்குங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2000 ஆண்டு முதல் இன்று வரை தமிழ்நாடு அரசு மொத்த கடன் அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி அதிகமாக இருக்குது அப்படின்றது கொடுக்குற ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து சிஎம் வாரியாக கீழே நம்ம தகவலை கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து தமிழ்நாடு பட்ஜெட், ஆர்பிஐ, பிஆர்எஸ் அரசு தரவுகள் அடிப்படையில் இது நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து 2000 முதல் 2025 வரை தமிழ்நாடு அரசு மொத்தமாக வாங்கிய கடன். வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு முதல்வர்கள் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, கருணாநிதி, ஜெயலலிதா, இபிஎஸ், ஸ்டாலின். ஸோ இவங்க எல்லாருமே மொத்தமாக வாங்கின கடனோட ஒரு தொகுப்பு தான் இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ ஆண்டு பார்த்திங்கன்னா 2000 ஆண்டு, அது முதல் 2025 போன வருஷம் வரையிலான ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2000 ஆண்டு கருணாநிதி அவர் இருந்தார். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு இயர் ஒரு வருஷம் ஒரு பீரியட்லேயுமே வெவ்வேறு முதல்வர்கள் மாறி இருப்பாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ 2000 கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது 23,840 கோடி கடன் இருந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கள் 2001 ஆண்டு வருங்க, அவங்க வரும்பொழுது 28,685 கோடி கடனாக இருந்ததுங்க. அதற்கு பிறகு மறுபடியும் கருணாநிதி அவர்கள் 2006 ஆண்டு 5 வருடங்கள் கழித்து வரும்போது 57,457 கோடி கடன், அதாவது கிட்டத்தட்ட 28,000 57,000 கோடியாக அதிகரிச்சிருக்குங்க. இந்த பீரியடில் கருணாநிதி அவர்கள் கொடுத்த கலர் டிவி, அந்த மாதிரி கலைஞர் காப்பீடு, அந்த மாதிரி நிறைய ஒரு ஃப்ரீபீஸ் இவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதிலிருந்து பார்த்திங்கன்னா இவரோட பீரியட் முடிகிற வரைக்குமே 2011 வரை பார்க்கும்பொழுது 57,000 1,12,000 கோடியாக அதிகமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 2 மடங்கு அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய உயர்வு தான். அதன் பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் வராங்க. ஸோ 2011 அதன் முதல் 2016 வரை 5 வருடம் இவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்பொழுது கடன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.1 லட்சம் கோடி அதிகமாக்குதுங்க. இதுவுமே 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சியில் இவங்க கொடுத்த மறுபடியும் ஃப்ரீபீஸ், இலவச பொருட்கள், மிக்சி, கிரைண்டர், ஃபேன், அடுத்து அம்மா கேன்டீன், அம்மா உணவகம் திறந்தாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் சப்சிடி ஸ்கீம்ஸ் நிறைய, தாலிக்கு தங்கம், மாடு, உழவு, பசுமாடு, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அதனாலேயுமே கடன் வந்து இவங்க ஆட்சி விட்டு போகும்பொழுது, இவங்க ஆட்சி முடியும் பொழுது 2,11,000 கோடி, அதாவது 1.1 லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்களோட பீரியடில். அதன் பிறகு வந்து இபிஎஸ் அவர்கள் 2017 முதல் 2021 வரை அந்த காலகட்டத்தில் 4 ஆண்டுகள் காலகட்டத்தில் நம்ம தமிழக அரசு வாங்கிய கடன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.7 லட்சம் கோடி. இது வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்பொழுது மொத்த கடன் வந்து இபிஎஸ் அவர்கள் ஆட்சி காலம் முடியும் போது 4.56 லட்சம் கோடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2000 முதல் 2021 வரை 21 வருஷத்தில் நம்ம தமிழ்நாடு அரசின் கடன் 4.56 லட்சம் கோடியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லாட்சி தரேன், வல்லாட்சி தரேன்னு சொல்லிட்டு வந்தார் இல்லைங்களா நம்ம எம்கே ஸ்டாலின் அவர்கள். அவருடைய ஆட்சி காலம் 2021 முதல் 2025 வரை இந்த 5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடியிலிருந்து 9.55 லட்சம் கோடியாக நம்மளோட கடனை உயர்த்தியிருக்காருங்க. எவ்வளோ பெரிய வளர்ச்சி பார்த்திங்கன்னா. ஸோ 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு இவரோட ஆட்சி காலத்தில். ஸோ கோவிட் வந்தது, அது எடப்பாடி ஆட்சி காலத்துலையாவது கோவிட் இம்பேக்ட் வந்தது. அதுக்கப்புறம் சேலரி பர்டன், அது இதுன்னு நிறைய ரீசன் இருந்ததுங்க. அந்த காரணம் காட்டி அது 2.7 லட்சம் கோடி அதிகமாச்சுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டாலின் இவங்க பீரியடில் இந்த ஃப்ரீ பஸ் விட்டாங்க இல்லையா, அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் ஸ்கீம்ஸ் ஏதோ நிறையா எடுத்துகிட்டு இருந்தாங்களாம், உங்களுடன் ஸ்டாலின், அது இதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோவிட் ரெக்கவரி, அதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி இவங்களோட கணக்கு பார்த்திங்கன்னா 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கங்க. இது வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட லாஸ்ட் 25 வருஷத்தில் 40 மடங்கு உயர்ந்திருக்குங்க கடன். ஸோ நம்ம எளிமையாக புரிகிறபடி சொல்லணும்னா 2000 முதல் 2020 வரை 4.5 லட்சம் கோடியாக இருந்த கடன்
2020லேருந்து 2025 5 வருஷத்துலேயே 9.5 லட்சம் கோடி, அதாவது 5 வருஷத்தில் 5 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க நம்ம ஸ்டாலின் அரசு, டிஎம்கே. ஸோ என்ன சொல்கிறது, இதே மாதிரி இந்த பீரியடில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு இது வந்து நல்லதாக கெட்டதான்னு பார்க்கும்போது நல்லதும் இருக்குங்க. எல்லா மாநிலத்திலும் இது நடக்கிறது தான். ஜிடிபி க்ரோத் இருந்தால் மேனேஜபிள் தான். ஸோ நம்மளோட ஜிடிபி க்ரோத் நல்லாவே இருக்குது. இந்திய லெவலில் தமிழ்நாடு 2ஆம் இடத்துல இருக்குங்க. அப்படி இருக்கும்பொழுதுமே இவ்வளவு கடன் நம்ம வாங்கிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்திய அளவில் நம்ம தமிழ்நாடு ஜிடிபியில் 2வது இடத்துல இருக்குங்க. வளர்ச்சியிலையும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம செகண்ட். அப்படி இருக்கும்பொழுது நம்மளோட கடன் மட்டும் அதிகமாகிட்டே போகுதுங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன, அதை நம்ம உணர்ந்து வாக்களிக்கணுங்க. வரப்போகிற எலெக்ஷனில் நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் போகணும். இருக்கிற கடன் சுமை குறையணும். இது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம். அடுத்த மாதம் மே 3ஆம் தேதி நமக்கான முதல்வர் நம்ம யாருன்னு பார்க்கலாம். ஸோ அதை உணர்ந்து ஒரு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஒரு பதிவு. நன்றி, வணக்கம்.